வணக்கம். சென்னை புத்தக கண்காட்சி 2025 தொடர்பான இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு புதுயுகம் நேயர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் எல்லாருக்கும் மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு மருத்துவ நூலை பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு மருத்துவ நூலை இந்த தொடரில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு மருத்துவ நூலை பார்க்கிறோம். இதன் பெயர் சாமானியனும் சர்க்கரை நோயும். சரிங்களா? இதை எழுதியவர்கள் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது தினமலர் நாளிதழுடைய தாமரை மீடியா பிரதர்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். 180 ரூபாய் இதனுடைய விலை. மொத்தம் 35 அத்தியாயங்களை கொண்டிருக்கிற இந்த நூல் நமக்கே தெரியும். இந்த தலைப்பு பார்த்த உடனே புரிஞ்சுக்க முடியும். சர்க்கரை நோய் எதனால் வருகிறது, அதனால் இப்படி பாதிப்புகள் என்ன, அதுலேருந்து வெளிவரக்கூடிய தீர்வுகள் என்ன, என்ன மருந்துகளை சாப்பிடலாம், எப்படி சாப்பிடலாம், உணவு முறைகள் என்னவாக இருக்க வேண்டும், அன்றாட பழக்க வழக்கங்கள் என்னவாக இருக்க வேண்டும், என்றால் எது மாதிரியான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்தெந்த வயதினருக்கு எது மாதிரியான பாதிப்புகள் வரும், அதிலிருந்து மீள்வது எப்படி, இது மாதிரியான விஷயங்களை தான் டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் நேரடியாக நமக்கு புரிகிற விதத்தில் இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. சாமானியனும் சர்க்கரை நோயும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, சர்க்கரை நோய் யாரையும் தகுதி பார்த்து வருவதில்லை, எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்று தான். அப்போது ஒரு சாமானியனுக்கு வருகிற போது அதே ஒரு சாமானியன் எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத இந்த தலைப்பு, இந்த புத்தகத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை பற்றி ஏற்கனவே இவங்க எழுதியிருக்காங்க. இவங்க டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருத்துவர். இவர் ஏற்கனவே இங்கிலாந்துலேயும் ஸ்காட்லாண்ட்லேயும் போயிட்டு சர்க்கரை நோயை பற்றி அங்கே இருந்து ஆராய்ந்து அதன் பிறகு இங்கே சர்க்கரை நோயை பற்றி எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். அதில் எடுத்தோடனே அவருடைய முன்னிலையிலே சொல்கிறாங்க, ஏறக்குறைய 15 ஆண்டுகள் இங்கிலாந்திலும் ஸ்காட்லாண்டிலும் சர்க்கரை நோயை பற்றி கற்றறிந்து அங்கிருந்த வல்லுநர்களிடம் பயின்று அதற்கான பல்வேறு சிகிச்சை முறைகளை ஆராய்ந்த பிறகு இந்தியா திரும்பினேன். அங்கே கற்ற கல்வியையும் பெற்ற திறமையையும் நம் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் அப்படி சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் இந்த புத்தகத்தின் நோக்கம், தி பர்பஸ் ஆஃப் ரைட்டிங் திஸ் புக் இஸ் வெரி கிளியர். நிஜமாக ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க ஒரு முயற்சி சொல்லணும். ஏன்னா சர்க்கரை நோயை பற்றி ஒவ்வொரு இடத்துல எப்படிலாம் ஒரு அச்சம் இருக்கிறதுன்னு தெரியும். அதை பற்றி ஒரு தனியாக தலைப்பையில் வந்திருக்கிறது. அதனால் இது மிக முக்கியமாக அனைவருக்கும் வேண்டிய மிக முக்கியமான ஒரு நூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லுகிறது. அது இல்லாமல் இந்த நூல் ஆசிரியர் பற்றி இவங்க எழுதியிருக்கக்கூடியது மிக நல்ல ஒரு அறிமுகம் கொடுத்துருக்காங்க. டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் கோயம்புத்தூரில் சர்க்கரை மற்றும் சுரப்பியல் நிபுணராக இருந்து வருகிறார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ பட்டம் பெற்றவர். சர்க்கரை மற்றும் சுரப்பியல் துறைகளில் லண்டன், கேம்பிரிட்ஜ் மற்றும் ஸ்காட்லாண்டில் உள்ள கல்வி நிறுவனங்களில் உயர்மட்ட சிறப்பு பயிற்சி பெற்றவர் அப்படின்னு தொடங்கி இவருடைய கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அவருடைய அந்த கிரெடென்ஷியல்ஸ் அவரை பற்றி அந்த தகுதியில் பார்க்கிற போதே மிக நிச்சயமாக இது ரொம்ப ஒரு அத்தாரிட்டியான ஒரு புக் அப்படிங்கிறத நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. சரிங்களா? ஏன்னா அந்த துறையிலேயே அந்தளவுக்கு ஒரு நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார். சரி, இதுக்கப்புறம் இந்த பொருள் அடக்கம் இதுக்குள்ளே போகலாம். ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களையும் நம்ம அப்படியே எடுத்து சொன்னால் அந்த புத்தகத்துக்கு நாம் ஞாபகம் சேர்ப்பதாக இருக்காது. தயவுசெய்து எல்லோரும் அங்கே போய் வாங்கி படிக்கணுங்கிறனால தான் அது உள்ளே போகலை. இதனுடைய விலை 180 ரூபாய் தான். சரிங்களா? இதில் மொத்தம் 35 அத்தியாயங்களை தந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அத்தியாயம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. சரிங்களா? 2 பக்கங்கள் 3 பக்கங்கள் அவ்வளோதான், எளிமையாக இருக்கிறது. எடுத்தோடனே சர்க்கரை நோயின் வரலாறு, சர்க்கரை நோயா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒன்று, அப்புறம் வலி, மன உளைச்சல், பண விரயம் இது ஏன் வருகிறது, சர்க்கரை நோயில் இத்தனை ரகங்களா அப்படின்னு ஒரு 4வது அத்தியாயம். அது மிக நல்ல ஒரு அத்தியாயமாக இருக்கிறது. அப்புறம் குழந்தைகளிடமும் கருணை காட்டாத நோய். ஏன்னா பல பேர் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வயசானால் தான் சர்க்கரை நோய் வரும்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, குழந்தைகளுக்கு கூட சர்க்கரை நோய் வருவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன அப்படிங்கிற இந்த புத்தகம் சொல்லுது. அதுக்கப்புறம் முதல் வகை சர்க்கரை நோய், இன்சுலின் உபயோகிப்பதால் என் குழந்தையின் எதிர்காலம் பாதிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு அத்தியாயம். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா, இது மாதிரிலாம். உணவும் நோயும், திருவள்ளுவரின் தீர்க்க தரிசனம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும், உணவு பற்றியும் நோய் பற்றியும் மருந்து பற்றியும் திருக்குறள் மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறது. அதே இந்த அத்தியாயத்திலே அவர்கள் பேசியிருக்கிறார்கள். உணவில் விஷமா அல்லது உணவே விஷமா அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இது எதை பற்றி சொல்லிக்கிறது நமக்கு மிக நிச்சயமாக தெரியும். உணவு எந்த அளவுக்கு மிக முக்கியமானது, எப்படி ஆராய்ந்து பார்த்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேள்வியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்ன எதையே சாப்பிடக்கூடாது சொன்னால் அப்புறம் எதைத்தான் சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க இல்லையா? அதே அத்தியாயத்தினோட தலைப்பாக வைத்திருக்கிறார்கள். அப்புறம் உடல் எடையை எப்படித்தான் குறைப்பது. சர்க்கரை நோயுடன் நேரடியாக தொடர்புடையது 2 தான். ஒன்று இதயம், மற்றொன்று உடல் எடை. அந்த உடல் எடையை எப்படி குறைப்பது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வரிசையாக ஒவ்வொரு காலத்துக்கும் என்ன மாதிரியான இந்த சர்க்கரை நோயால் வரக்கூடிய பாதிப்புகளை பற்றி பேசிட்டு வராங்க. அப்புறம் அது எப்படி இதயத்தை எப்படி பாதிக்கும், மூளை ரத்த குழாய்களை எப்படி பாதிக்கும், இல்லை சிறுநீரகங்களை எவ்வாறு பாதிக்கும், இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு அத்தியாயமாக தனித்தனியாக சொல்லிகிட்டே வராங்க. அதில் மிக முக்கியமாக ஒன்று என்னென்னா, இன்சுலின் ஊசி கட்டாயம் போட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதுதான் அந்த அத்தியாயம்
அத்தியாயம் முழுக்க சொல்லப்படுகிறது. அத்தியாயம் என்ன சொல்லுகிறது என்பதை தயவுசெய்து நூலை வாங்கி படியுங்கள். சரிங்களா? மிக நிச்சயமாக எல்லாம் இங்கே சொல்லாமல் போகிறோம். அப்புறம் இன்சுலின் ஊசி பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன, அப்புறம் சர்க்கரை அளவு கூடினால் அபாயம், குறைந்தால் அதை விட பெரிய அபாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை நோயின் பங்காளிகள், இது தொடர்ந்து இது சர்க்கரை நோய் காரணமாக என்ன நோயெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை அளவை கண்காணிக்க புதிய தொழில்நுட்பம், இது ஒரு நல்ல ஒரு அத்தியாயம் தோன்றுகிறது. அது சாமானியனுக்கு அதிகமாக தேவைப்படாத ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட தெரிந்து கொள்ளும் மிகவும் நல்லது. எது மாதிரியான புதிய தொழில்நுட்பம்லாம் இப்போ வந்திருக்கிறது மருத்துவத்துறையில் அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது சர்க்கரை பொறுத்து, சரிங்களா, சர்க்கரையோட அது தொடர்புடைய புதிய தொழில்நுட்பம் என்ன வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இல்லை ஒரு நல்ல அப்படிங்க சர்க்கரை நோய்க்கான ஒரு புதிய ஆத்திசூடி என்று ஒன்று போட்டிருக்காங்க. ஆரம்பித்து அவு வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றா சொல்லிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பாடு மாதிரியே அதை எழுதி வச்சுருக்காங்க. அது அப்படியே பின்பற்றி வந்தாலே போதும், சர்க்கரை நோயிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் சர்க்கரை நோய்க்கான சராசரி குறியீடுகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை நோயை முறியடிக்க எண் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 35வது அத்தியாயத்தில் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் இதில் இருக்குது. இதில் மிக முக்கியமாக எனக்கு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் ஒரு பெட்டி செய்தி, அந்த பெட்டி செய்தியில் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், சர்க்கரை நோய் நம் உடலின் முக்கியமான உறுப்புகளை தாக்கும் மோசமான சத்தம் போடாத கொலையாளி. அவனை உதாசீனப்படுத்தினால் நாம் அம்பேல். அவனை கட்டுக்குள் வைத்திருக்கும் சக்தி நம்மிடம் இருக்கிறது. இந்த அத்தியாயம் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஒரு பெட்டி செய்தி அந்த அத்தியாயம் முடிவில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அத்தியாயக்கும் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒழுங்காக கட்டுப்படுத்தப்படாத சர்க்கரை நோய் இதயம், மூளை, சிறுநீரகம், கண்கள், கால்கள் போன்ற உறுப்புகளை பாதிக்கும். இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயத்திலும் இப்போது சர்க்கரை நோயில் பல வகைகள் உண்டு. ஒவ்வொரு வகைக்கும் ஒவ்வொரு முறையில் சிகிச்சை அளிக்க வேண்டும். எனவே சிகிச்சை தொடங்கும் முன் வந்திருப்பது எந்த வகை நோய் என்பதை உறுதி செய்து கொள்வது அவசியம். இவ்வாறு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் வரக்கூடிய இந்த பெட்டி செய்தி இருக்கு இல்லையா, அதுவே ரொம்ப நல்லா இருக்குது. அதுவே அந்த அத்தியாயம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாம் மகாகவி பாரதியின் வரியை கூட அவங்க நினைவு பண்ணியிருக்காங்க. மனதில் உறுதி வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும் அப்படின்னு போட்டு இதெல்லாம் என்னென்ன இதெல்லாம் வேணும் அப்படின்னா சர்க்கரை நோய் விடுபட வேண்டும்ங்கிறக்காக சொல்லப்பட்ட வரிகள் மிக நன்றாக அதை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அப்புறம் முதல் வகை சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதயங்கள் அறநிலை என்று ஒரு அறக்கட்டளை அது என்னவெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி படங்களோடு அவர் செய்த உதவிகளை பற்றி எழுதியிருக்காங்க. அப்புறம் உணவும் நோயும் திருவள்ளுவரின் தீர்க்க தரிசனம், மிக நல்ல ஒரு அத்தியாயம். இந்த என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, மருந்தென வேண்டாவாம், யாக்கைக்கு அருந்தேது அற்றது போற்றி உணேன், இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திருக்குறள். சரிங்களா? அப்புறம் அற்றால் அளவறிந்து உண்க அது உடம்பு பெற்றான் எழுதி வைக்குமாறு அப்படிங்கிறது. அப்புறம் தீ அளவின்றி தெரியான் பெரிதுண்ணி நோய் அளவின்றிப்படும், அதாவது அளவுக்கு அதிகமாக உணவு உண்டால் என்னவெல்லாம் ஆகும் அப்படிங்கிறத இதிலேருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. நமக்கே தெரியும் மருந்து என்கிற அதிகாரம் முழுக்கவும் இதை பற்றி தான் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் இதில் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் உணவில் விஷமா இல்லை உணவே விஷமா அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல படங்களோடு விரிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம குழந்தைகளின் நிலை, பெற்றோர்களே, கல்வி நிறுவனங்களே உங்கள் கவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இருக்காங்க. அப்புறம் எதைத்தான் சாப்பிடுவது நல்லா இருக்காங்க. கொள்ள வேண்டியவை தள்ள வேண்டியவை இரண்டு ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கை அளவு அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒன்று மட்டும் சொல்லலாம் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, விரலளவு எண்ணெய், கை அளவு சோறு, 2 கை அளவுக்கு மேல் காய்கறிகள், உள்ளங்கை அளவு இறைச்சி, இதை நாங்கள் கை உணவியல் என்கிறோம் அப்படின்னு முதல் முறையாக இதை நான் படிக்கிறேன். மிக நன்றாக கை உணவியல் என்பது மிக நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் எடையை எப்படி குறைப்பது அப்படிங்கிறதுக்கு நிறைய சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதுக்கு அறுவை சிகிச்சைகள் தேவையாக இருக்கிறதா, அறுவை சிகிச்சைகள் இருக்கின்றனவா அப்படிங்கிற பற்றிலாம் இருக்காங்க. அப்புறம் இந்த ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடை கூடுவது சுலபம் குறைவது கடினம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை பற்றி ஒரு பெட்டி செய்தி வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாமே இப்போ சர்க்கரை நோயும் பல உறுப்புகளும் உண்டு. இதயத்தை குறிவைக்கும் சர்க்கரை நோய். அப்போது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு மாரடைப்பு வந்தால் நெஞ்சில் வலி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. வியர்த்தல், இடது தோள்பட்டை குடைச்சல், தொண்டை வலி, மேல் வயிறு பிசைதல் ஆகியவை இருந்தாலும் உடனே அவசரகால மருத்துவ உதவியை நாடுங்கள் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தந்திருக்காங்க. அப்புறம் இன்சுலின் ஊசி அவசியம் போட வேண்டுமா, இது ஒரு மிகச்சிறந்த அத்தியாயம். இவ்வாறாக சர்க்கரை நோய் பற்றிய அத்தனை அம்சங்களையும் மிக ஆழமாக அலசி நமக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிற இந்த மருத்துவ நூல் அத்தனை பேர் கையிலும் இருக்க வேண்டிய மிக அவசியமான ஒரு புத்தகம். இதனை தினமலர் நாளிதழின் தாமரை மீடியா சொல்லிட்டு இருக்கிறார்கள். டாக்டர் கிருஷ்ணன் சுவாமிநாதன் எழுதிய சாமானியனும் சர்க்கரை நோயும் வாங்கி பயனடையுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.